சம்பா நெல் கிடங்குகளில் இருப்பில் உள்ளதால் குறுவை நெல் இருப்பு வைக்க இடமில்லை. 10 மாதங்களில் 5 மேலாண் இயக்குநர்கள் பணியிட மாற்றத்தால் முடங்கிய நுகர்பொருள் வாணிபக் கழக அறுவடையும் முடங்கியது என திருவாரூரில் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் அருகே திருநெய்ப்பேர், மாங்குடி, மாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெல் கொள்முதல் தடைப்பட்டு கொட்டி கிடப்பதையும் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் நேரில் பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது: தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் கடந்த 10 மாதங்களுக்குள்ளாக 5 முறை மேலாண்மை இயக்குநர்கள் பணிமாறுதல் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் முன் திட்டமிடல் இன்றி முடங்கியுள்ளது. சம்பா நெல் கொள்முதல் செய்து உடனுக்குடன் அரவை ஆலைகளுக்கு அனுப்பாமல் இன்று வரை பல்வேறு கிடங்குகளில் இருப்பில் உள்ளது. இதனால் தற்போது அறுவடை செய்யப்படும் நெல்லை கிடங்குகளில் இருப்பு வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பொது விநியோக திட்டத்திற்கு தேவையான அரிசி வெளி மாநிலங்களில் கிலோ 27 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டு கிலோ 42 ரூபாய்க்கு மாவட்ட கிடங்குகளில் இருப்பு வைக்கப்படும் மோசடி நடைபெறுவதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் தற்போது காவிரி டெல்டாவில் சுமார் 6.50 லட்சம் ஏக்கரில் குறுவை அறுவடை பணிகள் துவங்கியுள்ளது. அன்றாடம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலைய வாயில்களில் தலா 5000 முதல் 15000 சிப்பங்கள் வரை அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சுமார் 10,000 மூட்டைகளுக்கு மேல் அறுவடை செய்த நெல் மூட்டைகள் கிராமங்கள் தோறும் கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் கொள்முதல் தடைப்பட்டு அறுவடையும் தடைப்பட்டு விவசாயிகள் பரிதவிக்கின்றார்கள். எனவே தமிழக அரசு தானே பொறுப்பேற்று அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் குழுவை அனுப்பி வைத்து விரைந்து கொள்முதல் செய்திட வேண்டும். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் புயல் சின்னம் உருவாகி வருகிறது. காய்ந்த நிலையில் தரமான நெல் அறுவடை செய்யப்பட்ட நிலையில் மழையால் பாதிக்கப்படும் அவலம் ஏற்பட்டுள்ளது. எனவே 22% ஈரப்பதம் வரை நிபந்தனையின்றி கொள்முதல் செய்து அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைத்திட வேண்டும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தராஜ், திருவாரூர் ஒன்றிய செயலாளர் அறிவு உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் உடனிருந்தனர். காவிரி டெல்டா முழுமையிலும் ஒவ்வொரு கொள்முதல் நிலைய வாயில்களிலும் 5000 முதல் 15000 சிப்பங்கள் வரை அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. லாரிகள், ஆயிரக்கணக்கான லாரிகள் நெல் மூட்டைகளை ஏற்றி செல்வதற்கு வழி இல்லாமல் இருக்கிறது. காரணம், நெல் கிடங்குகளில் சம்பாவில் கொள்முதல் செய்யப்பட்டு இருப்பு வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் முழுமையும் கிடங்குகளில் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த கிடங்குகளிலிருந்து அந்த நெல் அப்புறப்படுத்தவில்லை. இங்கிருந்து குறுவை நெல்லை கொண்டு சென்று அடுக்குவதற்கு கூட கிடங்குகள் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல கிடங்குகளில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் 500 லாரிகளில் நெல் மூட்டை ஏற்றப்பட்டால் நாளொன்றுக்கு 100 லாரிகள் கூட இறக்குவதற்கு ஆள் இல்லாத வகையில் ஒட்டுமொத்தமாக நெல் கொள்முதல் தடைபட்டிருக்கிறது. எனவே விவசாயிகள் அறுவடை செய்வதும் காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது புயல் உருவாயிருக்கிறது. மழை பெய்யுமோ என்கிற அச்சத்தில் விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். முன்னரே திட்டமிட்டு கொள்முதல் செய்வதற்கான எந்த நடவடிக்கையும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மேற்கொள்ளவில்லை. மாறாக அதிகாரிகளுடைய பந்தாடல் நிகழ்ச்சியால் ஒட்டுமொத்த திட்டமிடலும் இல்லாமல் காவிரி டெல்டாவில் அறுவடை செய்யப்பட்ட நெல் அங்கெங்கே கிடக்கிறது. அறுவடை செய்ய முடியாமல், நெல்லை கொட்டி வைப்பதற்கு கூட இடமில்லாமல் கிராமங்களில் அறுவடை செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசாங்கம், அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் கொண்ட குழுவை உடனடியாக காவிரி டெல்டாவுக்கு அனுப்பி வைத்து உடனடியாக கொள்முதலை தீவிரப்படுத்துவதோடு அன்றாட கொள்முதல் செய்யக்கூடிய நெல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருப்பு வைக்காமல் அரவை ஆலைகளுக்கும் கிடங்குகளுக்கும் ஏற்றி செல்வதற்கான நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் துவங்க வேண்டும். அறுவடை செய்யப்பட்ட நெல் கூட அரவை ஆலைகளுக்கு அனுப்பி அரிசியாக உற்பத்தி செய்து அதனை பொது விநியோக திட்டத்திற்கு பயன்படுத்தியிருக்க வேண்டும். மாறாக சம்பா நெல் கொள்முதல் செய்து இருப்பு இருக்கிறது. குறுவை நெல் கொள்முதல் செய்து இருப்பு வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அறுவடையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, கொள்முதலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கு பொது விநியோக திட்டத்திற்கு தேவையான அரிசி ஆந்திரா போன்ற வெளிமாநிலங்களிலிருந்து 27 ரூபாய் கிலோ ஒன்றுக்கு கொள்முதல் செய்யப்பட்டு 42 ரூபாய்க்கு இங்கே கொண்டு வந்து நுகர்பொருள் வாணிபக் கழகத்துக்கு வழங்குவதாக கூறி மாவட்டங்களில் இருக்கிற கிடங்குகளில் முழுமையும் வெளிமாநில அரிசிகளை கொண்டு வந்து சுயநல நோக்கோடு இருப்பு வைக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. வேதனை அளிக்கிறது. இதற்கெல்லாம் யார் முடிவு கட்டப் போகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. நேற்றைய தினம் திருச்சிக்கே மிகப்பெரிய அளவில் அந்த அரிசி மூட்டைகள் வந்து இறங்கியிருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.